கிரிக்கெட் பந்தை எடுக்க சென்ற இளைஞர் தனது 2 கால்களையும் இழந்து தவிக்கும் சோகம் விழுப்புரம் அருகே நிகழ்ந்துள்ளது. அந்த சம்பவத்தை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. நாங்க இருக்கிற வழிதான் பாப்போம். நாங்க இல்லன்னா எப்படிங்க என் பிள்ளைய பாக்குறதுக்கு சொந்தக்கார பந்தக்காரெல்லாம் ஒரு நாளைக்கு தான் வந்து பாக்குறாங்க, அவங்களும் போயிடுறாங்க. இவர்தான் 2 கால்களையும் இழந்த பூபாலனின் தாய் சத்யா. விழுப்புரம் அருகே உள்ள சோழாம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து சத்யா தம்பதியின் மகன் பூபாலன். 19 வயதான இவர் ITI முடித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருந்தார். கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி அருகே உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் தனது நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடியுள்ளார் பூபாலன். அப்போது பந்து பள்ளியின் மொட்டை மாடியில் விழ இரவு நேரமாகிவிட்டது. காலையில் எடுத்துக் கொள்ளலாம் என நண்பர்கள் சொல்ல அவரும் வீட்டிற்கு சென்று விட்டார். மறுநாள் காலை பூபாலன் மட்டும் பந்தை எடுக்க மாடிக்கு ஏறி உள்ளார். அங்குதான் பூபாலனுக்கு யமன் போல தாழ்வாக சென்றுள்ளது ஒரு மின்கம்பி. அதை கவனிக்காமல் சென்ற பூபாலனின் தலையில் மின்கம்பி உரச மழை நீரில் ஈரமான 2 கால்கள் வரை மின்சாரம் தாக்கி சுருண்டு விழுந்துள்ளார் பூபாலன். கால்களில் இரத்த ஓட்டம் இன்றி நடக்க முடியாமல் கதறியிருக்கிறார் பூபாலன். இதை பார்த்த பள்ளிக்கு வந்த ஆசிரியர்கள் அருகில் உள்ளவர்களின் உதவியுடன் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் 2 கால்களும் கருகிவிட்டதால் அதனை அகற்ற வேண்டும் என கூறியுள்ளனர். இதை கேட்ட பூபாலன் கால்களை எடுக்க வேண்டாம் என கதறியிருக்கிறார். அவங்களும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணாங்க. நாளுக்கு நாள் கருக ஆரம்பிச்சிச்சு. ஒரு கால் எடுத்துட்டாங்க, இன்னொரு கால் எடுக்கணும்னு என் புள்ள கையெழுத்து கூட போடல சாமி. அந்த பத்திரத்துல கையெழுத்து கூட போடல. எனக்கு கால் எடுக்க போனோம். கால் எடுத்துட்டா நான் செத்துருவேன் டாக்டர், வேணாம் அப்படின்றா சார். உயிருக்கு ஆபத்து என டாக்டர்கள் கூற கால்கள் இல்லாமல் உயிரிருந்து என்ன பயன்? கால்கள் இருந்தால்தான் உழைத்து எனது பெற்றோரை காப்பாற்ற முடியும், இல்லை என்றால் நான் செத்து விடுவேன் என அழுது புலம்பி இருக்கிறார் பூபாலன். உயிர் இருந்தா என்ன பலன்? எனக்கு நான் கால் இருந்தா தானே நான் எங்க அப்பா அம்மாவுக்கு சோறு போட முடியும். என் எதிர்காலத்துக்கு நான் என்ன பண்றது கால் இல்லாத அப்படின்னு சொல்றான் சார். அப்புறம் டாக்டர் உயிருக்கு ஆபத்தாயிடும்பா, நீ காலை எடுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எதை சமாளிப்பா. நீ டாக்டருங்களே 4 டாக்டர் ரத்தம் கொடுத்தாங்க சார். என் புள்ள உடம்புல ரத்தம் கூட இல்லை சார். அந்த கேரண்ட் பூரா இழுத்துக்குச்சு சார். ஒரு வழியாக அவருக்கு புரிய வைத்த டாக்டர்கள் 2 கால்களையும் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றியுள்ளனர். தாழ்வாக சென்ற மின்கம்பியை மாற்ற வேண்டும் என பள்ளி ஆசிரியர்கள் மின்வாரிய அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் அந்த கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றியும் சரி செய்யாததே எனது மகன் கால்களை இழந்ததற்கு காரணம் என குற்றஞ்சாட்டியுள்ளார் தாய் சத்யா. எழுதி கொடுத்துருக்காங்க சார். ஆமா சார். உரிய இழப்பீடும் தகுந்த வேலையும் வழங்கி உதவ வேண்டும் என கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புள்ள ITI படிச்சு பாஸ் பண்ணிட்டான் சார். 2த்துலயும் பாஸ் பண்ணிட்டான் சார். அவனுக்கு ஒரு வேலை வேணும் சார். அவன் உட்காந்து எதனா ஒரு வேலை பார்க்குற மாதிரி கவர்மெண்ட்ல ஸ்டாலின் ஐயா பார்த்து அவன் வாழ்வாதாரத்துக்கு அவனுக்கு ஒரு வேலை வேணும் சார். எனக்கு அதுக்காக தான் சார் நான் வந்திருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.